அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசியில் 2 கிரகங்களுடைய இணைவுகள், சூரியன் மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. இந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வில் என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எதிர்மறை விளைவுகள் அப்படிங்கிறது குறைக்கக்கூடிய தன்மையை கொடுக்க போதுங்க. எல்லாமே நெகட்டிவாக நடந்துட்டு இருந்தது, எல்லாமே கிடைக்கிற விஷயங்கள், கை கெட்டக்கூடிய விஷயங்கள் வாய் கெட்டல அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்த இந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம் படிப்படியாக மாறுங்க. எதெல்லாம் நெகட்டிவாக இருந்ததோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறக்கூடிய சில யோகத்தை கொடுக்குது. இந்த யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகண யோகம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் 2ஆம் இடத்துல கேது உட்காந்துட்டு இருந்தார், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக நடந்துட்டு இருந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த சூரிய கிரகம், அதாவது சூரியனும் அந்த இடத்துல இணையும் பொழுது எதிர்மறை விளைவுகள் அப்படிங்கிறது குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இது உங்களுடைய 2ஆம் வீடான சிம்ம ராசியில் நடைபெறவிருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் கடகராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நிதானத்தோடு யோசித்து அதை துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள், எந்த விதத்திலையும் சோர்வே அடையாத நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா மற்றவங்க பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் இவ்வளோ உங்களால் ஆக்டிவாகவே இருக்க முடியுது, எல்லாத்தையுமே சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கிறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஸோ ரொம்ப ஆக்டிவான மைண்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் எல்லாத்தையுமே பார்த்து தானே செய்கிறாங்க, சுறுசுறுப்பாக செயல்படுறாங்க, பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா. ஆனால் சில நாட்களாக பார்த்திங்கன்னா நிறைய தடைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நம்ம எதையெல்லாம் சந்திக்கக்கூடாதோ அந்தந்த விஷயங்கள்லாம் சந்திக்கிற மாதிரி சில சூழல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுச்சுங்க. இந்த நிகழ்வுகளுக்கு உண்டான காரணங்கள் என்ன? தனம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது பார்த்தாச்சுங்க. குடும்பத்திலையும் தேவையில்லாத சில குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்தாச்சு. நினச்ச காரியத்தை என்னால் செய்ய முடியலைங்க, ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதை காப்பாற்றவும் முடியல, அந்த அளவுக்கு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. இந்த நிலை மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக இந்த வரக்கூடிய இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிறைய முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உதாரணமாக அந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், நிறைய எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்டேங்க, நிறைய கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் எதுவுமே என்னால் சக்ஸஸ் பண்ணவே முடியல, கடைசி வரைக்கும் போயிட்டுங்க, எக்ஸாம்ஸ் எல்லாம் முடித்து நல்லா பாஸ் ஆகிட்டேன், கடைசியில் இன்டர்வியூக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ரீசன்னால் செலக்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சில தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. அரசு வேலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கனவாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அரசு சம்மந்தப்பட்ட முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வருங்க. வேலை தேடி அலைஞ்சு நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டேங்கன்னா எதுவுமே எனக்கு கிடைக்கல, எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க, எல்லாம் ஓகே பர்ஃபெக்ட், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ஆஃபர் லெட்டர் வந்துடும்னு கூட சொன்னாங்க. அந்த டைமில் திடீர்னு தேவையில்லாமல் ஒரு தடைங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, வரக்கூடிய ஆஃபர் கூட டிலே ஆயிடுச்சு, ஓகேங்க நான் மறுபடியும் உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேலை கிடைக்க வேண்டிய வேலை கூட கிடைக்காம போயிருச்சுங்க. அதே நேரத்தில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த இடத்துல வேறு ஒரு இடத்துக்கு மாறணும், ஏன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க. அதே நேரத்தில் ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறதுல எல்லாம் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் அப்படிங்கிறது வெளியே நிறைய இருக்குங்க. ஆனால் அதை கரெக்டான விதத்தில் என்னால் பயன்படுத்திக்க முடியலன்னு யோசிக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தடைப்பட்டது, அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். தனம் சம்மந்தப்பட்ட தடையை அகற்ற அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஏற்படும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது. நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேங்க, திடீர்னு அந்த வேலை இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. ஸோ எல்லாம் என்ன நடந்துட்டு இருந்ததுன்னே தெரியல, திடீர்னு இருந்த வேலையை தொலைச்சிட்டேன், வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு தகுந்தாற்போல், அதாவது உங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட துறைகளில் நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, படித்த படிப்புக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறது
கட்டாயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதுவரை சந்தித்த இழப்புகள் அப்படிங்கிறது விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு இருந்தது, திடீர்னு எல்லாமே வந்து நெகட்டிவாக போயிட்டுருக்குங்க. எல்லா விஷயத்தும் தேவையில்லாமல் லாஸ் அப்படிங்கிறதாயிட்டு இருந்தது. எந்த இடத்துல தப்பு பண்ணனே தெரியலைங்க. நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸை நானே கெடுத்துக்கிட்டணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய நிலை வந்துடுச்சு. எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். என் கூட சேர்ந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆனால் என்னோடய பிஸ்னஸ் அதே நிலையில் தான் இருக்குது. நல்லா இருந்தது, திடீர்னு ஓடாமல் போயிருச்சுங்க. நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது, திடீர்னு பெரிய லாஸ் ஆயிடுச்சுன்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வருங்க. எந்த இடத்துல தவறுகள் நடந்ததோ அதை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நிறைய ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது வருங்க. அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். வியாபார ரீதியாக இதுவரை இருந்து வந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையுங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு கடன் வாங்கியிருப்பாங்க உங்கள்கிட்ட. அதாவது உங்களுடைய பிஸ்னஸில் வந்து வியாபாரத்தில் வந்து நிறைய பொருட்கள் விற்பனை செஞ்சுருப்பீங்க. அதுக்கு நிறைய பணம் அப்படிங்கிறது நிலுவையாக இருந்திருக்கும். அந்த நிலுவை தொகை அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. நல்ல ப்ராஃபிட் வரக்கூடிய காலகட்டங்கள். பணத்தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்குங்க. பணம் ரீதியாகவும் சரி, மன ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டு ஒருத்தருக்கு விட்டு போகவே முடியலைங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல. கணவன் ஒன்று சொன்னால் மனைவி கோவப்படுறது, மனைவி ஒன்று சொன்னால் கணவன் கோவப்படுறதுன்னு சொல்லிட்டு காரணமே இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு சண்டை வந்துட்டு இருந்தோம். அந்த சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது நீங்குங்க. அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்த விஷயமா, இந்த குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ரொம்ப நாளாக இருந்து வந்த குழந்தை தடைகள் அப்படிங்கிறது விலகும். மருத்துவ ரீதியாக அதுக்கு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட நிச்சயமாக ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்க போது. குடும்ப ரீதியாகவும் பண ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது நீங்குங்க. ஏன்னா அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது உங்களால் பூர்த்தி செய்ய முடியாத சூழல் இருந்திருக்கும். அந்த தேவை என்னன்னு தெரிஞ்சு அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான தேவையான தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வருங்க. பணம் இல்லாதது தான் பிரச்சனைங்க. பணத்தினால நிறைய கடன் வாங்க வேண்டியது. ஆரம்பத்தில் வந்து 1000 2000 ஆரம்பித்து இப்போ லட்சங்களில் போய் நின்றுட்டுருக்கு. சில பேர்த்துக்கு கோடிகளில் போய் நின்றுட்டுருக்கு. நிறைய கடன் பாதிப்புகள்னால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய குழப்பத்துக்கு காரணம். கணவன் மனைவி 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லைங்க. ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து வாழ்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது. காதல் செஞ்சுட்டு இருந்தவங்க கூட திடீர்னு வந்து உன்னால் வந்து இந்த சின்ன பிரச்சனை கூட சமாளிக்க முடியல, இதுக்கு கடன் வாங்கிட்டு இருந்த கடனால் நிறைய மன உளைச்சல் ஏற்பட்டு சொல்லி 2 பேரும் பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைகள்லாம் மாறுங்க. தேவையான இடத்துலேருந்து தேவையான தொகைகள் அப்படிங்கிறது நிச்சயம் உங்கள் கைக்கு வருங்க. ஒரு பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இருந்து கேட்டிருந்த உதவியாக இருக்கட்டும், நண்பர்கள் மத்தியில் கேட்ட உதவிகளாக இருக்கட்டும், கரெக்டான நேரத்தில் உங்கள் கைக்கு கிடைக்குங்க. உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வெளியே வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராடுவீர்கள். நிறைய கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, நிறைய வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க, நிச்சயமாக அதை செஞ்சு காட்டுற அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நிறைய நேரத்தில் அது தவறி இருக்குங்க. அந்த நிகழ்வுகள்லாம் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா அதை நிச்சயமாக காப்பாற்றுவீங்க. அந்த வாக்குறுதியை வந்து செஞ்சு காட்டுறதுக்கு நிறைய போராட்டங்களை சந்தித்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்தபடியாக அந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்குங்க. வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறதுங்க, நகை வாங்கிறது, வீடுக்கு கட்டுறதுக்கு இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. அதே நேரத்தில் ஒரு சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது, இந்த வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய தருணமாக இருக்க போது, தான் நினச்சபடி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதும். திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுங்க. ரொம்ப நாளாக அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கும், அந்த எந்த விதத்துலேயும் செட் ஆகவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த புதிய நபர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த சில ஆரோக்கிய தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், கடுமையான உடற்பயிற்சி அப்படிங்கிறது எல்லாத்தையும் மேற்கொள்ளும் போது உங்களுடைய ஹெல்த்தை நல்லா ஃபிட்னஸாக வச்சுக்க முடியுங்க. அந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக தீரும். ரொம்ப நாளாக வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. அதுக்கு தகுந்தபடி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்க போகிறீங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்க போது, குழந்தைங்களுக்கு ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும் அல்லது உயர்கல்வியாக இருக்கட்டும், நீங்கள் நினச்சபடி அவங்கள வந்து ஸ்கூலோ அல்லது காலேஜை சேர்த்து படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கல்வியில் நல்ல முன்னேற்றம், இதுவரைக்கும் இருந்து வந்த மந்த நிலைகள், ஞாபக மறதிகள் அப்படிங்கிறதெல்லாம்
கொஞ்சம் கொஞ்சமாக விலக போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. அதற்குண்டானபடி முயற்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.